ஒரு நிலையான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சனி பகவான் வக்ர பயிற்சி காலங்களில் கொடுக்கும். வீடு இல்லை, கார் இல்லை, வண்டி இல்லை, இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் எனக்கு வீடு இருக்குது, எனக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, மாற்றங்கள் இந்த வக்ர பயிற்சி காலங்களில் சனி பகவான் கொடுப்பார். சொந்தமாக தொழில் தொடங்கணும்னா தாராளமாக மிதுன ராசிக்காரங்க இந்த 100 நாட்களை தொடங்கலாம். இந்த 100 நாட்களை தொடங்கினா உறுதியாக இரட்டிப்பான லாபம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். 100 நாட்கள் சூப்பரா இருக்கும், ஆனா 38 நாட்கள் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது இப்போ சனி வக்ர பயிற்சி காலங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 138 நாட்கள் நம்மளுடைய சனி பகவான் மீன ராசியிலேயே வக்ரம் பெற்று அமர்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஜூலை 27ஆம் தேதி நம்மளுடைய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்ர நிவர்த்தியாரார் அப்படின்னு பார்க்குறோம். டிசம்பர் 11 காலை அதிகாலையில் அவர் வக்ர நிவர்த்தியாரார் சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த 100 நாள் 38 நாள் ஏன் பிரித்தோம்னா மொத்த நாட்கள் 138. ஆனால் இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான கடகராசியில் இருக்க குரு பகவான், சுபகிரகமான குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்க, இந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை 100 நாட்கள் கிடைக்கிறதுனால அமோகமான யோகம். அதாவது வீடு கட்டக்கூடிய செயல்பாடு, மன மகிழ்ச்சிக்குரிய செயல்பாடு, வேலை வாய்ப்புக்கான செயல்பாடு, ஏற்றங்களும் மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய செயல்பாடை 100 நாட்களும் சனி பகவான் கொடுத்துருவார். இந்த குரு பார்வை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் வக்ரம் பெற்ற சனி பகவான் கவனமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப உணர்த்துவார். அடுத்து இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம் சார். சார் மிதுன ராசிக்கு அடுத்த இந்த 138 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சியோட பலன்கள் என்னன்றதை சொல்லுங்க சார். அதாவது நம்மளுடைய சனி பகவான் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்கிறார். குருவோடைய பார்வை 100 நாட்கள் கிடைக்குது. அப்போ அந்த 100 நாட்களில் நம்முடைய மிதுன ராசிக்கு என்னென்ன நல்ல அற்புதமான மாற்றங்களை நம்முடைய சனி பகவான் கொடுக்க போகிறாருன்னா, ஒரு நிலையான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சனி பகவான் வக்ர பயிற்சி காலங்களில் கொடுக்க போகிறார். வீடு இல்லை, கார் இல்லை, வண்டி இல்லை, இந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் எனக்கு வீடு இருக்குது, எனக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, அல்லது எனக்கு பைக்காக வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்கிறத ஒரு தன்மையை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் இந்த வக்ர பயிற்சி காலங்களில் சனி பகவான் கொடுப்பார். அதே போல் திருமண வாழ்க்கையில் கல்யாணம் முடிச்சுட்டு ஏன்டா கல்யாணம் முடித்தோம், எதுக்கடா கல்யாணம் முடித்தோன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5 வருட காலமாக அல்லாலப்பட்டுட்டு கணவர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு, மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டேங்காருன்னு பல போராட்டங்களை, பல சிக்கல்களை சகித்து கொண்டு வாழக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இவர்களுடைய சகிப்புத்தன்மையை பொறுத்து சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு, நீ கஷ்டப்பட்டது போதும், ஓம் பார்ட்னரை ஓம் பக்கம் வர வைக்க, உன்னுடைய லைஃப் பார்ட்னர் உன்னை புரிந்து கொண்டு வாழக்கூடிய தன்மையை நான் உறுதிப்படுத்துகிறேன்னு சனி பகவான் குருவோடைய அருளால் வக்ரம் பெற்று உறுதியாக என்ன பண்ண போகிறாரு, பிரிந்த உறவை கூட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் உறுதியாக நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இருக்க போகுது. அதே போல் சொந்த தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்கினா வெற்றி உண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களாக இருந்தாலும் சரி, சார் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கேன், தொழிலில் பல போராட்டம் இருக்குது, நான் உயிரை கொடுத்து வேலை பார்க்குறேன். அதாவது மற்றவங்கெல்லாம் 8 மணி நேரம் தான் கடையை திறக்கிறாங்க, 8 மணி நேரம் தான் அலுவலகத்துக்கு போய் வேலை பார்க்குறாங்க. ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸில் 15 மணி நேரம் என்னுடைய தொழிலுக்காகவும் என்னுடைய வேலைக்காகவும் ஒதுக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தம் மட்டும் மிதுனராசிக்கு இருந்தால் இந்த வக்ர பயிற்சிக்காங்கள அந்த வருத்தத்தை தூக்கி போட்டுட்டு இவங்களுக்கான அங்கீகாரத்தை இவங்க கூட இருக்க உறவுகளை இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, உறுதுணையாக இருந்து வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் ஒரு இரட்டிப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பை வக்ரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பாரு. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னா தாராளமாக மிதுன ராசிக்காரங்க இந்த 100 நாட்களை தொடங்கலாம். இந்த 100 நாட்களை தொடங்கினா உறுதியாக இரட்டிப்பான லாபம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொடங்குவதாக இருந்தால் கொஞ்சம் பார்ட்னர் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு தொடங்கணும். ஏன்னா மிதுனம் எப்பவுமே பார்ட்னர்ஷிப் கூட ஒரு உடன்படாத கருத்துக்கள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ இவங்க உயிருக்கு உயிராக இருப்பாங்க, அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் இவங்க ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதில் மட்டும் இவங்க கவனமாக இருந்தாங்கன்னா உறுதியாக 100 நாட்களில் சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உறுதியாக இருக்கும். சார் 100 நாட்கள் சொல்லிட்டீங்க, 38 நாட்கள் அவங்க எவ்வளோ கவனமாக இருக்கணும்? ஏன்னா நீங்கள் கவனமும் ஒன்று சொன்னதுனால இதை தாண்டி அவங்க என்ன சார் கவனமாக இருக்கணும்? அந்த 38 நாட்கள் குருவோடைய பார்வை சனி பகவான் வக்ரப்பெற்ற சனி பகவான் கிடைக்காதனால இவங்க மெயினாக பார்த்திங்கன்னா இவங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அதேபோல் இவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி இவங்க செய்யக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக செய்யாமல் கொஞ்சம் கரெக்டான மறைமுகமாக கரெக்டாக செஞ்சாங்கன்னா பாதிப்பு கிடையாது. இவங்க சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி வெளிக்காட்டினாலும் பிரச்சனை தான். இவங்க வெளிப்படையாக செஞ்சாலும் இவங்களுக்கு பிரச்சனை தான். அதில் கவனமாக இருக்கணும். பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏற்பட்டாலும் வெளிப்படைத்தன்மையாக கூட்டு வச்சு இவங்க தனிப்பட்ட முறையில் பேசிடணும். இவங்களுடைய லைஃப் பார்ட்னரை பற்றி யார்ட்டையாவது 3ஆம் நபர்கள்ட்ட கொஞ்சம் மனசில் கவலை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இவங்க சொல்கிறது 5% இருக்கும். ஆனால் அவங்க கொண்டு போய் அவங்ககிட்ட ஒப்படைக்கும் போது 50% அதை பெருசாக உருவாக்கி இவங்க 2த்துக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸை உண்டு பண்ணிடுவாங்க. ஸோ இதில் மட்டும் இந்த 38 நாட்கள் இவங்க கவனமாக இருந்தாங்கன்னா, கூட இருக்கிறவங்க கிட்ட இவங்க ரொம்ப கவனமா ரொம்ப இருக்கணும். கவனமாக இருக்கணும். தன்னுடைய பார்ட்னர் சம்மந்தப்பட்ட ரகசியங்களை வெளிப்படையாக வெளி நபர்கள்ட்ட சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அது அது ரொம்ப லைஃப் கவனமா. பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அப்போ இந்த 100 நாட்கள்ல இவங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் இல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் என்ன சார் கிடைக்கும்? பொதுவாகவே நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நான் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் பெறப்போகிறேன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய சந்தோஷத்தை இவங்க முழுமையாக பெற போகிறாங்க. இவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை இவங்க முழுமையடையக்கூடிய ஒரு மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார். அப்ப இவங்களுக்கு பரிகாரங்கள்னா என்ன சார் இருக்கு? நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை உணவு வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். அல்லது நம்மளுடைய ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுக்கான ஒரு ஆடை வாங்கி கொடுக்கறது. இவங்க ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த உதவி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய கர்மா குறைக்கப்படும். கர்மாவில் உள்ள ப்ளஸ் அதிகரிக்கும். கர்மாவில் உள்ள மைனஸ் குறைக்கப்பட்டு இவங்க வெற்றி பெறுவாங்க. ஆஞ்சநேய பகவானுக்கு வெற்றிலை மாலை போடுவது உறுதியாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் ஏற்றமும் மாற்றமும் ஒன்று பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இவ்வளோ நேரம் எல்லா ராசிகளுக்கும் இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுத்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நிறைய பேருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த பிரிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியணுன்றது ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, குரு பார்வை சனி பகவானுக்கு 100 நாட்கள் கிடைக்கிறனால அந்த 100 நாட்கள் எல்லாருக்கும் அமோகமான காலம். நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறது நம்ம 100 நாளை பிரிச்சது. இந்த 38 நாட்கள் குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிறனால வக்கரம் பெற்ற சனி பகவான் உத்திரதாண்டவம் ஆடுவார். அவர் என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்னலாம் கொடுக்க போகிறாருன்னு அவருடைய பார்வை மூலமாகவே படாத பாடுபட வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார். அப்போ நம்ம ஒரு வேகமாக போய்கிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேகத்தடை இருக்குது, இல்லை ஒரு பேரிக்கார்டு போட்டிருக்காங்க. என்ன காரணம்? நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நம்ம சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்காங்க. ஸோ நம்மளும் சனி வக்கர பயிற்சி காலங்களில் இந்த 38 நாட்கள் நிதானமாக, பொறுமையாக, கவனமாக இருந்தோம்னா வக்கரம் பெற்ற சனி பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். நான் யார் தெரியுமா, என் திறமை என்ன தெரியுமான்னு நம்ம அசால்ட்டாக இருந்தால் தான் உங்களுடைய தன்மைகளில் நிறைய குழப்பங்களை கொடுத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது சனி வக்கர பயிற்சிக்கான ஒரு பொது பலன். இது பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலத்துக்கான பொது பலனில் உங்களுக்கு 20லேருந்து 30% உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மாற்றம் வரும். இதை தாண்டி உங்கள் மனசில் பல கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய லைஃப்பில் எப்போ ஒரு வீடு கட்டலாம், எப்போ கல்யாணம் முடிக்கலாம், எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தால், ஸோ இந்த கேள்விக்கான விடையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலுக்கும் உங்களுடைய முழு விதமான கேள்விகளுக்கும் சுய ஜாதகத்தை செக் பண்ணி சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சில பேருக்குலாம் ஜாதகம் இல்லை, நம்ம நல்லா பல பேர் எழுதி வைக்கலை, டேட் ஆஃப் பர்த் குறித்து வைக்கல அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்குமே என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் கூப்பிடுகின்ற நேரத்தை அடிப்படையாக கொண்டு, அதேபோல் பிரசனத்தின் அடிப்படையாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் உறுதியாக என்னை கூப்பிடுங்க. உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நான் காத்திருக்கிறேன்.